கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம். மக்களுக்கு அந்த வீட்டில் யார் வேணும் யார் வேணாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 பரபரப்பான திருப்பங்களோட கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள இப்போ இந்த வாரம் டிக்கெட் ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வைக்க போறாங்க. அந்த டாஸ்க்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு டைரக்டா ஃபினாலே போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் சொன்னாரு. ஸோ யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சார் ஒரு கொஸ்டின் கேட்கறாரு. என்ன அப்படின்னா, இது வந்து நான் வின் பண்ணலனாலும் பரவாயில்ல, இவங்க வந்து வின் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட சஜஷன் வழக்கம் போல சொல்றாங்க. அதுல வந்துட்டு சபரி ஒன்று சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவங்க சாண்ட்ரா வந்து போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து எவிக்ஷன் ஃப்ரீ அந்த பாஸ் கிடைச்சது இல்லையா, ஆனாலுமே அவங்க வந்து அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம அவங்க கஷ்டப்பட்டு கேம் ஆடி அதை பிரஜனுக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நீங்க வந்து யார் இருக்கணும் யார் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கனி அண்ட் சாண்ட்ரா 2 பேத்தையுமே உட்கார வச்சு கேட்குறாங்க. அதாவது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கனி இருக்கட்டும் சாண்ட்ரா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. யாருமே சாண்ட்ரா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. அப்போ விஜய் சேதுபதி சார் வந்துட்டு, ஓகே உங்களோட ஹவுஸ்மேட்ஸோட சஜஷன் வந்துட்டு கனி இருக்கணும் சாண்ட்ரா போகணும்னு சொல்றீங்க, பட் மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை எடுத்து காமிக்கிறாரு. அதுல பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா இங்க இருக்காங்க, கனி போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.